ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோடிங் அண்ட் டீகோடிங் கொஷின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பேட் இஸ் டு 7. ஓகே, ஸோ பேடுங்கிற வேர்டுக்கு 7 எப்படி வருதுன்னா, நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் லெஃப்ட்லேருந்து ரைட் போகிறப்ப இந்த லெட்டர்ஸோட பொசிஷன் பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் பி வந்து செகண்ட் லெட்டர், ஏ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், டி வந்து ஃபோர்த் லெட்டரா. இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, 7 வரும். ஓகே, இப்போ இந்த வேர்டு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், பேடு, இதில் எத்தனை வவல் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. கவுண்ட் தான். ஒரு வவல் இருந்தால் 1ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ 7 1s are 7. இதுதான் இந்த 7. இப்போ இதே லாஜிக்கை இந்த 3க்கு அப்ளை பண்ணுங்க. ஸோ எம் வந்து 13th லெட்டர், ஓ வந்து 15th லெட்டர், மறுபடியும் ஓ இருக்கு, என். இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 57 வரும். ஓகே, இப்போ இந்த 3ல் எத்தனை வவல் இருக்கு? 1 2 2 வவல் இருக்கா? ஸோ அப்போ இந்த 57-ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். லாஜிக் கிளியராக இருக்குல்ல? அப்போ 114 வரும். நம்ம லாஜிக் கரெக்டு. இப்போ இதே லாஜிக்கை கப்புக்கு அப்ளை பண்ணுங்க. ஸோ சி வந்து 3rd லெட்டர், யூ வந்து 21st லெட்டர், பி வந்து 16th லெட்டர். நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ண என்ன வருது? 40. கப்பில் எத்தனை வவல் இருக்கு? ஒரே ஒரு வவல் தான் இருக்கு, யூ. அப்போ 40-ஐ 1ஆல் மல்டிபிள் பண்ணால் இந்த கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ 40 தான். கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.